அனைவருக்கும் வணக்கம். அபேசிட்டி ஆட்டோவில் ஒயர் செட்டும் மேக்னெட் காயிலும் இணையக்கூடிய இடத்துல வரக்கூடிய சாக்கெட் வந்து லோடு தாங்காமல் அடிக்கடிக்கு எரிஞ்சு போயிடும். அதுக்கு மாற்று வழியாக தான் இந்த சாக்கெட்டு. இது சூப்பர் கம்பெனி சாக்கெட்டு. சாக்கெட் நல்லாயிருக்கும். ஒயர் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது. அதனால் ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒயர் போட்டுக்கணும். ஃபினோலெக்ஸ் கம்பெனி ஒயர் நல்லாயிருக்கும். 4mm 5mm இதில் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சாக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க ஒரு சின்ன பின்னை லைட்டாக தூக்கி மூவ் பண்ணிட்டு ஒயரை எடுத்திங்கன்னா ஒயர் வெளியே வந்துடும். பழைய ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு புது ஒயரை எப்படி ஜாயின் பண்ணலான்றதை இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பழைய ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு புது ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிங்க. அதுக்கு மேலே லைட்டாக ஒரு 2 சுற்று டேப் அடிச்சிங்க. அதுக்கு மேலே ஈட்டிங் ஸ்லீவ் போட்டுங்க. ஈட்டிங் ஸ்லீவை ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். நல்லா ஒட்டிக்கும். தண்ணியெலாம் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஈட்டிங் ஸ்லீவை ஹீட் பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி சாக்கெட்டில் ஒயரெல்லாம் மாட்டிக்கணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ரெண்டு பக்கமுமே அதே மெத்தட் தான் ரெடி பண்ணுறது. மெயில் ஃபீமேல் 2 சாக்கெட்டுமே அதே மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஒயர் வந்து நல்ல ஒயராக கம்பெனி ஒயராக 4mm 5mm திக்னஸில் போட்டிங்கன்னா போதும். சாக்கெட்டில் ஒயர் லென்த்து ரொம்ப பெருசாக கொடுக்கணும்னு கிடையாது. உங்கள் வசதிக்கு எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரு 5 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 5 இன்ச்சு ஒயர் லென்த் இருந்தால் போதும். அதிக லென்த்து போடணுன்னு அவசியம் கிடையாது. BS6 அதிகமாக லென்த்து போட்டு கீழே ஒயர் தொங்குதுன்னு மேலே தூக்கி கட்டினீங்கன்னா வண்டி ஓடாது, அடைச்சி ஓடும். அதனால் தேவையான அளவுக்கு ஒயர் லென்த்து போட்டுங்க. ரொம்ப லென்த்து போட்டு கீழே தொங்குதுன்னு மேலே சேஸுக்கு மேலே வர மாதிரி தூக்கி கட்டிடாதீங்க. கட்டினீங்கன்னா வண்டி அடைக்கும், வண்டி ஓடாது. அதுதான் கம்ப்ளைண்ட்டாக அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டான உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்து மட்டும் கொடுங்க. தண்ணி பட்டு வண்டி ஆஃப் ஆகிரும். அந்த இடத்துல அந்த ஹோல்ஸில் தண்ணி பட்டுதுன்னா வண்டி ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஆஃப் ஆகக்கூடாதுன்றதுக்காக பேஸ்ட்டு போட்டு மூடி இருக்கேன். இந்த க்ளூகன்லாம் போடுவாங்க ஒரு சில ஆட்கள். நானும் அதை ஆரம்பத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். க்ளூகன்னு போட்டிங்கன்னா இதில் ஹீட்டு அதிகமாக வரும். ஒயரில் வந்து இது மெயினான சாக்கெட்டுன்றதுனால ஹீட்டு அதிகமாக வரும். அந்த மாதிரி ஹீட்டு அதிகமாக வர இடத்துல க்ளூகன்னுலாம் போட்டிங்கன்னா க்ளூகன்னு மெல்ட் ஆகி ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இது மாற்று வழியாக நான் பயன்படுத்துறது வந்து இந்த மாதிரி எம்சில்டு பேஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு சின்ன மைல்டான கேப்பு கூட இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு திருப்பி எரால்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம், மொத்தத்தில் 1 மணி நேரம் காய வச்சா போதும். கம்பெனி சாக்கெட்டை விட இந்த சாக்கெட் வந்து கொஞ்சம் அதிக நாட்கள் உழைக்குங்க. எரால்டு பேஸ்ட்டு போட்டு காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஒயரை வந்து ஒரு லைட்டாக சீவிட்டு கண்டினியூட்டி வருதான்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணிங்க. ஏன்னா சாக்கெட்டில் ஃபால்ட் இருந்தால் கண்டினியூட்டி வராது. கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணிவிட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு லாங் லைஃப் வரும்ன்றது என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.